உடம்புல எனர்ஜியே இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் மட்டன் சூப்பு செஞ்சு கொடுங்க. உடனே நல்லா எனர்ஜியாக இருப்பாங்க. இதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு வந்து வெங்காயம், 50 கிராம் அளவுக்கு வந்து பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் பக்குவத்துக்கு அரைச்சிக்கிறேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு வந்து மட்டன் எடுத்திருக்கேன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய், எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட சீரகம், அதுக்கப்புறம் மிளகு, பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரை வதக்கிட்டு இதில் 3 தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறம் கழுவி வச்ச மட்டன் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. எண்ணெய் பெரிய கிண்டி விட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் வந்து ஒரு 5-6 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுடைய மட்டன் சூப் வந்து சூப்பராக கமகமன்னு ரெடி ஆயிடும். கை நிறைய கொத்தமல்லி தழை தூவி கடைசி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து குடிச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் சூப்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.